சர்க்கரை அளவு ஏற்ற இறக்கும் அப்படிங்கிறது வந்த பிறகு தொடர்ச்சியாக அதை அப்படியே ஓரளவுக்கு நம்ம கட்டுக்குள் கொண்டு வரதுக்கான எல்லா நடவடிக்கை மருத்துவ ரீதியாகவும் உடற்பயிற்சி ரீதியாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை மேற்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வரும்போது அது முழுவதுமாக மீளக்கூடியதா, அது முழுவதுமாக சரி செய்யக்கூடியதா சார்? அதுக்கான பாசிபிள் இருக்கா? உங்க சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா 30-50% வந்து நம்ம எக்ஸசைஸ், டயட், ஒரு நிம்மதியான தூக்கம் இது பண்ணீங்கன்னாவே 30-50% நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அதாவது ப்ரீ டயபிட்டிஸ் நம்ம நார்மல் கொண்டு போயிடும். ஸோ இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5-7% வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப முக்கியமானது. டெய்லி வாக்கிங் 30 minutes ஆஃப் ஃபாஸ்ட் வாக்கிங் ஆர் 1 hour ஆஃப் ஆர்டினரி வாக்கிங். அண்ட் முக்கியமானது ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ஃபுட் சாய்ஸஸ் நேரத்துல கண்ட சாப்பிட்றது, நைட் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் உங்க பாடி வில் கோ ஃபார் கன்ஃபியூஷன். அது என்ன பண்ணுன்னு அதுக்கு தெரியாது. ஒன்ஸ் யூ கன்ஃபியூஸ் த ஹார்மோன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ ப்ரீ டயபிட்டிஸ் கேன் பி அ சான்ஸ் வித் ரீசெட் பட்டன். அதாவது இது வந்துருச்சுனாவே நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் இருக்கு, ப்ரீ டயபிட்டிஸ் தானே, நமக்கு எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம் வரும்போதுன்னு சொல்லி நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். நிறைய பேர் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. சார் டயபிட்டிஸ் தான் வரலையே சார், ப்ரீ டயபிட்டிஸ் தானே சார், இதுக்கு என்ன சார் பண்ணணும்? நோ, இது வந்து ஒரு வார்னிங் சைன். இட்ஸ் சோ அலர்ட். இது வந்து வரும்போதே நீங்க உங்களோட திங்ஸை மாத்தீங்கன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் போறதை நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு 50% நீ குறைக்க முடியும். டாக்டர் அருண் விஸ்வநாத், இப்போ இந்த டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாழ்வியல் முறை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. சரியான தூக்கம், நேரத்துக்கு உணவு சாப்பிடுவது, அதே போன்று உடற்பயிற்சி, இது எல்லாமே மிக முக்கியமான விடயங்களாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மருந்து தேவையா, அதை நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணுமா சார்? இல்லை, நிச்சயமாக மருந்து தேவைங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லா வாழ்க்கை முறை சார்ந்த பிரச்சனைகள், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், உடல் பருமன், எல்லாத்துக்குமே வந்து முதல்ல தேவை வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். அதுதான் அடிப்படை. அதுக்கு மேலே கொடுக்கப்படுறது தான் மருந்துகள். மருந்துகள் மட்டுமே செயல்படாது வாழ்க்கை முறை மாற்றங்கள் இல்லாத பட்சத்தில். ஸோ ஈவன் ப்ரீ டயபெட்டிஸ்க்கும் அதே ரூல் தான். நமக்கு பேசிக் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி தேவை, உணவு முறை மாற்றங்கள் தேவை, சரியான நேரத்தில் தூக்கம் தேவை, மன அழுத்த குறைவு தேவை. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால் அந்த அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜை ரிவர்ஸ் பண்ண முடியல, இல்லை இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் குடும்ப ரீதியான சர்க்கரை நோய் சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி டிசீஸ் இருக்குது, இந்த ஃபேமிலியில் ஏர்லியாக ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பிரச்சனைகள் குடும்ப நபர்களுக்கு யாருக்காவது இருந்தால், ஈவன் இந்த வாழ்க்கை முறை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகாத பட்சத்தில் நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம். அகைன் எல்லாருக்கும் தேவைப்படாது, வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாருக்கும் தேவை, மருந்துகள் ஆனால் எல்லாருக்கும் தேவையில்லை. டாக்டர் சிவபால முருகன், வாழ்வியல் முறை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானதுன்னு தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பல பேருக்கு அந்த பணிபுரியக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற வகையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான். ரொம்ப பரபரப்பாக பணியாற்றக்கூடிய இடங்கள், அதே போன்று அலுவலகம் போகக்கூடியவங்க, ரொம்ப நேரமாக பணியாற்றக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற வகையில் அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி செய்வது, அதே போன்ற உணவு முறைகள்லாம் சரியாக எப்போவுமே மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அந்த துறையில் பணியாற்றக்கூடிய எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு இந்த முன் நீரினுடைய தடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை கையாளலாம் சார்? அலுவலகத்துக்கு போறவங்களுக்கு நேரமின்மைங்கிறது முக்கிய காரணம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு மார்னிங் ஏர்லியராக எழுந்திருக்க வேண்டியிருக்கும், ஏர்லியராக போக வேண்டியிருக்கும். சிலருக்கு ஷிஃப்ட் டியூட்டி இருக்கும், ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க அதை மார்னிங் வாக்கிங் போக முடியாது. இந்த மாதிரி காரணங்கள் இருக்க தான் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒர்க் பிளேஸில் கூட அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கிற உணவு இடைவெளியிலையோ அல்லது அந்த டீ டைம், இந்த மாதிரி டயத்தில் கூட அவங்க உடல் பயிற்சி செய்கிறதுக்கு அந்தந்த அலுவலகங்களில் ஏற்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தால் அங்கே ஒரு ரெக்ரேஷன் பிளேஸ் இருக்குது, அங்கே அவங்க வாக்கிங் போய்க்கலாம், அதை உடல் பயிற்சி சென்றுக்கலாம். உடல் பயிற்சி அதாவது நடைமுறை அப்படிங்கிறது ஒரே டயத்தில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ காலையில் தான் நமக்கு நேரம் தேவை இருக்கிறதுன்னா அப்போ போய்க்கலாம். அது ஈவினிங் இருக்கிறதுன்ற ஈவினிங் நேரங்களும் கூட அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கிறது உடற்பயிற்சி. அதே மாதிரி உணவு முறைகளிலும் அவங்க ஷிஃப்ட் டியூட்டி இருக்கிறவங்க அல்லது ரவுண்ட் த கிளாக் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஸோ அவங்களும் அதை முறையாக கையாண்டா இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்றத சொல்லக்கூடிய
நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆல்ரெடி எல்லா அவங்க மருத்துவர்கள் சொன்ன மாதிரி அந்த நடைப்பயிற்சி, உணவு, இது வெயிட் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணுறப்போ அரௌண்ட் 58% ரிஸ்க் குறையாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.